வாங்க எல்லோரும் நம்ம துபாயை சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் லீவ். ஆமாம், இன்றைக்கி லீவ் போட்டதுனால நான் துபாயை சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துபாயில் ஷார்ஜாவில் இருக்கேன். இப்போ நான் ஷார்ஜாவிலேருந்து பஸ் பிடிச்சி கிளம்பியாச்சு. ஆமாம், போகிற வழியில் ஏர்போர்ட்டு துபாய் ஏர்போர்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே ஏரோப்ளேன்லாம் அடிக்கடி பறந்து போய்கிட்டே இருக்குது. எல்லாமே பார்த்தாச்சு. பாருங்கள், ஏரோப்ளேன் எவ்வளோ பக்கத்தில் பறக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து ஆனால் டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் போய்கிட்டுருக்கேன். பாருங்கள், இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படின்னு பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொடுக்க ப்ளேன் பறந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. அதை நான் பார்த்தேன், நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு விட்றேன். கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் வீடியோவில் அடுத்த வீடியோ என்னெல்லாம் போடுறேன்னு பார்க்க முடியும் உங்களால். துபாயில் எப்படி அப்படியே என்ஜாய் பண்ணுறேன்னு பார்க்கலாம்ல. துபாய் ஏர்போர்ட்லேருந்து கிராஸ் ஆகி போய்கிட்ருக்கேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து துபாய் உள்ள ஃபேமஸான ஒரு இடம் மெராக்கல் கார்டன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான். அதுனா ஃப்ளவர்ஸ் மூலிமா நிறையா வச்சுருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் 2 வருஷமாக போகணுன்ட்டு போக முடியலை. அப்போ கிளம்பியாச்சு. நான் சிங்கிளாகிட்டே கிளம்பி அங்கே மெராக்கல் கார்டன் பார்க்கறதுக்காண்டி கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா பாருங்கள், உள்ளே இறங்கியாச்சு. எல்லாமே வந்து இயற்கையாக தான் வர்ணிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த இலைகள் கொடிகள் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு இடமா காணிக்கிறோம் பாருங்கள். அப்படியே வீடியோ கிளிக் பார்த்துட்டே இருங்க. அடுத்து என்ன வருது என்னங்கிறத அப்படி இதில் தெரியும். மேலே பாருங்கள், அந்த பக்கத்தில் நம்ம ஊரில் இருக்குங்கள அந்த கூனை குருவிம்பாங்க நம்ம ஊரில். உங்கள் ஊரில் என்ன குருவி சொல்கிறாங்கன்னு தெரியல, அதை கமெண்டில் போட்டு விடுங்க அது என்ன குருவின்னு சொல்லிட்டு. அங்கே அது இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஊர் ஃபீலிங் ஆகி, நான் கிராமத்தில் ஊருக்கு போகும்போதே ஊருக்கு சைடில் இந்த மாதிரி குருவிகள்லாம் நிறைய நிற்கும். பார்த்து ரசிச்சுட்டே போவோம். சரி, துபாய்க்கு வந்த பிறகு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அங்கே வந்தோன்னே பார்த்து ரசிச்சுட்டு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு. ஆனால் நல்ல வெயில் பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டிருச்சு. அப்படியே மூஞ்செல்லாம் கருகி இருந்தாலும் வீடியோ விட்டாமல் எடுத்தாச்சு. ஏன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 திராம்ஸு. இங்கே உள்ள மணிக்கு துபாய் ரூபாய்க்கு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா உள்ளே போகிறதுக்கு. பெரிய கார்டன் மாதிரி ரெடி பண்ணி அது என்ட்ரன்ஸ் ஃபீஸு. நம்ம ஊர் மணிக்கு இந்தியன் மணிக்கு வந்து ஐஎன்ஆருக்கு 2000 ரூபா வருது. துபாய் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 100 திராம்ஸ். நல்லா எடுத்து போயாச்சு. அது நம்ம இங்கே எமர்ஜென்சி ஐடி இருக்கிறதுனால 75 திராம்ஸ் தான் வாங்கினாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி. சரி, எல்லோரும் சொல்கிறாங்களே போய் பார்ப்போமேன்னு போனேன். அங்கே பார்த்தா நம்ம ஊரில் சூரியகாந்தி பூ இருக்குல்ல, சூரியகாந்தி பூ, சேவல் பூ, அப்புறம் வந்துட்டு அது இந்த வாடாமல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில். நீங்கள் என்ன சொல்கிறீன்னு தெரில. நம்ம ஊரில் நிறைய ஏக்கர் கணக்கில் போட்டிருப்பாங்க கிராமத்தில். அதெல்லாம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட் மாதிரி வரைஞ்சி நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக டெக்கரேஷன் பக்கா ஹார்ட்டு ஷேப்பில் நல்லா இருக்குது. அங்கங்கே கொத்தா மலர்கள் பூரம், செவந்திப்பூ, மாடாமல்லி பார்க்கவே சூப்பர். ஆமாம், நீங்கள் வாங்க கண்டிப்பாக. துபாய் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனேன். நானும் போகணுன்ட்டு ரொம்ப நாளாச்சு பேசிக்கிட்டே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப துபாய் வந்து இந்த இடத்த போய் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணாங்க. எனக்கு தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இருந்தாலும் போனேன். போயிட்டு செட்டப் ஆக்கி நல்லா ரெடி ஆக்கி
அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் பார்க்கணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி இடத்த. அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன். இடத்த அப்படியே பார்த்துட்டு ரோஜா பூக்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்கள், அடுத்து துபாய்க்கு வரும்போது இந்த இடத்துல வந்து நிற்கும்போது என்னோட நினைவு வரும். இந்த அளவுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இடம். பாருங்கள் எப்படி இருக்கும், செமையாக இருக்குல்ல. இது எதுக்கு நான் ஸ்லோ மிஷனில் போட்டிருக்கேன்னா, அந்த இடம் வந்து முக்கியமான இடம். அந்த இடத்துல பார்க்க வேண்டிய இடம். அங்கே பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டுட்ருப்பாங்க, அந்த ஃப்ளவர்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்லோ மிஷனில் போட்டதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டு ஆட்கள் நிறைய வந்திருக்காங்க. எல்லா துபாய் வர்ற விசிட் ஆளுக்கு உள்ள இடம் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா செமையாக இருக்குது. அது வந்து பக்கத்தில் அல்லாவுதீன்னு சொல்லி அக்பர்னு நம்ம அந்த பழைய கதைகள்லாம் படிச்சிருப்போம். அந்த சிலை தான் அது. கோபுரம் மாதிரி ரெடி பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது லைக் பண்ணு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் வர மலர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, செமையாக இருக்குது. பக்கத்தில் ஃப்ளவர்ஸு நல்லா இது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நல்லா டெக்கரேஷன் பண்ணி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது. மனசில் உள்ள டென்ஷன் எல்லாம் போயிட்டேன். அங்கே போயாச்சு. அவ்வளோ கூலிங்கான பிளேஸ். நல்லா வெயில் அடிச்சது. அதுக்கு தகுந்தாப்பில் அங்கே வந்துட்டு இயற்கை நல்லா செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இயற்கைகள். என்ன பண்ண போயிட்டோம்ல, சுற்றி பார்த்துடணும். வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, இயற்கை அழகெல்லாம் நல்லா பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி நல்லா ரசித்தாச்சு. செம அடுத்து இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலர்களால் வீடு கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய கோபுரம் மாதிரி. அப்புறம் வந்து மரம்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் தான். அதனால் பழைய காலத்து மர பட்டைகளை எடுத்துகிட்டு அது மேலே அந்த செடியெல்லாம் வளர விட்டு பார்க்கறதுக்கு நல்லா தோரணையாக வச்சுருக்காங்க. இது அந்த குதிரை பார்த்திங்கன்னா குதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா அலங்கரிச்சிருக்காங்க, செமையாக அலங்கரிச்சிருக்காங்க. செம்ம சூரியகாந்தி பூ பக்கத்தில் உட்காந்து ரசித்து நல்லா பார்த்து அப்புறம் வந்து இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொடைனாலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடையாக நிறைய கொடைகளை வச்சுட்டு மேலே செடி கொலைகளை வளர விட்டுட்டு அது ஒரு பில்டிங் மாதிரி ரெடி பண்ணி அங்கே செக்யூரிட்டிலாம் விட்டு அதை ஏன் கேட்க பூரா பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். அந்த இடத்த விட்டு அப்படியே இறங்கணும் உள்ள, எல்லாம் மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இறங்கும்போது எல்லாம் வெடியாது. பக்கத்தில் பாருங்கள் நல்லா ஃப்ளவரு நல்லா காலங்க செமையாக இருக்குது. மறுபடியும் இறங்கி வந்து அங்கேயே பாருங்கள் ஒயிட்டு ஃபுல்லாக ஒயிட்டு கொடை கலர் கொடை வச்சுருந்தாங்களா ஃபஸ்ட்டு. இப்போ ஃபுல்லாக ஒயிட்டு கொடையில் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து ஆஃப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் ஃபுல் வீடியோ தெரியும். ஃபுல் அந்த மெராக்கல் கடனோட தெரியும். அப்புறம் வந்து இது வந்து ஏரோப்ளேன் மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அந்த நித்திய கல்யாணி பூச்செடி, நம்ம ஊரில் நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பூச்செடிகளெல்லாம் விட்டுட்டு வளர விட்டு அதில் அவங்க பூவெல்லாம் பூக்க வச்சு அது அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சுரங்க பாதை மாதிரி எல்லாம் ஃப்ளவர் தான், ஃபுல் ஃப்ளவர்.
நிறைய செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பராமரிக்க நீட்டாக இந்த செடிகளை யாரும் பிட்ட தொடாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நம்ம ஊரில் ஆர்ச்சின்னு சொல்லுவோம், இன்னும் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி ஆர்ச்சி மாதிரி போட்டு மேலே செடி கொடையில் வளர்க்க விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து அந்த மரம் நம்ம ஊரில் அந்த ஃபுல்லாகவே வந்து செட்டிங் தான், ஃபுல்லாக செட்டிங் பண்ணி நல்ல செட்டிங் பண்ணி மேலே வந்து எல்லாம் வளர விட்டுருக்காங்க. வரேன் எப்படி இருக்குன்னு வரேன். மேலே வந்துட்டு செடியெல்லாம் வளர விட்டு தென்னை மரம் மாதிரி ஈச்சை மரம் மாதிரி செம்ம அழகு வாங்க. எல்லா இடமும் சுற்றி காமிக்கேன், எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருங்க, ஒன்றும் விடாமல். அரை மணி நேரம் இருக்குது வீடியோ. சரி, எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம பார்த்ததை எல்லோரும் பார்க்கட்டுமேன்னு சொல்லி போட்டு விட்ருக்கேன். எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா மயில் தெரியும், நம்ம ஊரில் மயில் இருக்குல்ல, மயில் மாதிரி அவங்க வர நினச்சி பூக்கள்லாம் வளர விட்டு மயில் மாதிரி வச்சுருக்காங்க. மயில் எல்லாமே மயில் தான். நல்ல வெயில். என் வாட்டில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டேன், ஆனால் முடியலை. அங்கே ரொம்ப தூரம் நடந்தாச்சுல, வேர்த்து வெறுத்து ஏன் கேட்குங்க அந்த அளவுக்கு பாருங்க. எனக்கு அந்த சூரியகாந்தி பூ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பக்கத்தில் போய் இருந்துட்டு வீடு சும்மா சீனெல்லாம் போட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க. அந்த பூக்கள்லாம் பார்த்தோன்னே மனசே கையில் இல்லை. என் பாட்டில் ஒரு பாட்டு பாடிட்டு செம்ம கிளைம வெயில் தான், செம்ம வெயில். ஆனால் இருந்தாலும் அந்த பார்க்கும்போது எனக்கு மேலே ஏறி பார்த்தாச்சு, நல்லா டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. ஆமாம் பாருங்கள், இப்போ வந்து நான் உச்சியில் நிற்கிறேன். அந்த உச்சி இடத்துல எல்லாத்தையும் ஏறி நம்ம கோவத்தில் எலிஃபெண்ட் மாதிரி வரைஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இலை தான், இலையும் பூக்கள் தான். இது எதுக்காண்டினா மேலே போய்ட்டு நான் எடுத்தேன் வீடியோ. அந்த உச்சியில் கோபுரம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே போய் எடுத்தேன். இந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் வீடு மாதிரி வரைஞ்சி அது பக்கத்தில் ஃப்ளவர்லாம் வளர்ச்சி, அது ஒரு டெக்கரேஷன். இது பிளேஸ் வேறு, இல்லை அந்த ஏரியா தான். ஏரியாகும் போது வந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு என்ட்ரன்ஸு. இது வந்து வாழைப்பூ சொல்லுவோம், நம்ம ஊரில் வாழைப்பூ வாழைக்குள்ள நிப்பாட்டியிருப்போம். அந்த கலர் கலராக பூ இலைகள்லாம் மஞ்சள் செடிகள் அந்த மாதிரிலாம் இருக்க போகிறாங்க. நீங்கள் யார் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களாம் இந்த இடத்த பார்த்தாச்சுன்னு சொல்லி. பார்க்காதவங்க எப்போ வருவீங்க என்னங்க சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். நானும் இது வரைக்கும் இந்த வீடியோ போடாமல் இருந்தேன். இன்றைக்கி தான் சரி எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். மெயினாக ஐஃபோன் வாங்கியிருக்கு. ஐஃபோன் ஏன்னா நார்மல் மொபைலில் வீடியோ எடுத்தோம்னா தெளிவு இருக்காது, அதனால் ஐஃபோன் வாங்கி மெனக்கிட்டு ஒரு இஎம்ஐயில் போட்டு 6 மாதம் இஎம்ஐயில் போட்டு வாங்கிடுச்சு. ஏன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கணும்ல, நம்ம நேச்சுரலாக பார்க்கறத மக்களும் பார்க்கணும்ல. அதுவும் முக்கியமாக இந்தியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம வர முடியல, நம்மளாட்டும் வந்திருக்கோம், நம்ம காணிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் நைட்டு ஐஃபோன்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வாரங்க. ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம. போங்க, பூராமே ஃப்ளவர் தான். இதை பாருங்க, மேலே இருந்து நம்மளை மிரட்டுற மாதிரி பேய் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா பாருங்கள், நான் போய் சுற்றி நீ எல்லாம் காணிச்சு தருவேன் லாஸ்ட்டு வரைக்கும்.
இது என்ன தெரியுமா, நம்ம ஊரில் நித்தியகலை பூ அதை தான் அவங்க நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இது வந்து இந்த பறக்கிற சிட்டுக்குருவி மாதிரி பெருசாக வரைஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஊரில் சிட்டுக்குருவி இது டால்பின் மாதிரி எப்படினாலும் சொல்லலாம். அதை நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஃபுல்லாகவே வந்து இயற்கை தான், செடி கொடிகள் தான். அது எப்படி தான் செட் பண்ணாங்கன்னு தெரியல. உள்ளெல்லாம் பெரிய லெவலில் ரெடி பண்ணும்போது நானும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன், ஃபுல்லாக இயற்கையாக வளர்ந்த செடிகள் கொடிகள் தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இல்லை, அந்த மாட்டு சாணம்ல அது எல்லா உரங்களும் இங்கே இருக்குது. உரங்களை போட்டு அப்படியே வளர்த்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சு டெக்கரேஷன் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. போங்க, வீடு மாதிரி. இது வந்து உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்த உடனே இந்த இடம் இருக்கும். ஆமாம், அந்த இடம் பார்த்திங்கன்னா செம கிளாரிட்டியாக இருக்கும். இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு லுக்கான இடம். பாருங்கள் எல்லோரும் இருக்கேன். இப்போது நல்லா டெக்கரேஷன் பண்ண இடம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்ககிட்ட வந்து நேச்சுரலாக காமிச்சு கொடுத்தேன். சரி, எல்லாத்துக்கும் நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறதில்ல, அதான் சரி ஃபோட்டோட யூடியூப்பில் பார்த்து ரசிக்கிட்ட மக்கள் அந்த மாதிரி பண்ணேன். நல்ல ப்ளேஸ், செமையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் நல்லா ப்ளேஸ். இது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த இது பின்னாடியே அந்த சின்ன சின்ன வாத்து குஞ்சு மாதிரி பொம்மைகள் இருக்குல்ல, அதில் வந்து நம்பர்ஸ்லாம் இருக்கும். நம்பர்ஸு அது நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்பர்ஸு கலெக்ட் பண்ணால் அந்த மேலே உள்ள பொம்மைகள் ஏதாவது கிஃப்ட்டு தரும். பாருங்கள், இது வந்து லாஸ்ட் டைம் நான் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தேன். நல்லா இருக்குது பார்க்க. அப்படியே போய்கிட்டே என்ன பண்ணேன், அப்படியே பார்த்துட்டு சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு. அது நல்லா ஹாட்டு மாதிரி என்ட்ரன்ஸ், நல்லா ஹாட்டு, ஃபோட்டோ எடுக்க நல்ல சூப்பர் ஸ்தலம். நல்லா இருக்குல்ல. நல்லா அது ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் பூரா ஹார்ட்டு மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கோம். செமையாக இருக்குது. எல்லாம் அங்கங்கே உட்காந்து ஃபுல்லாக இங்கே ஒரே நாட்டால் கிடையாது, எல்லாம் பாகிஸ்தானு, அரபி, தமிழ், மலையாளி எல்லோரும் உண்டு. எல்லோரும் பார்க்குற ஸ்தலம் தான். நான் துபாயை பொறுத்தவரைக்கும் எல்லா நாட்டாலும் வரும்ல, அதனால தான். என்ட்ரன்ஸ் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. அதில் நல்லா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு நல்லா என்ட்ரன்ஸ் நல்லா பயங்கரமாக இருக்கும். என்ட்ரன்ஸ் பாருங்கள், எல்லோரும் மிராக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், அப்படியே பஸ் ஏறிட்டு அங்கேருந்து 15 திரம்ஸ் கொடுத்து பஸ் ஏறியாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா எங்கே வரேன், எமரல்ஸ் மாலுக்காண்டி கிளம்பி வந்துட்டுருக்கேன். வர வழியில் உள்ள அப்படியே வீடியோ எடுத்தேன். எல்லாம் பாலைவனம் ஏரியாவை தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. பாலைவனம் ஃபுல்லாக பாலைவனம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தை தான் நல்லா ரெடி பண்ணி அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்தையும் அழகாக பண்ணி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா மெயின் ரோடு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸு அது மரம், அங்குள்ள மரங்களை நல்லா பூக்கள்லாம் பூத்துருக்கு அழகாக கொழுங்கி. இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க, மலையாளிஸ் பார்ப்பாங்க, தமிழ்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. இருந்தாலும் சரி பாருங்கள் எப்படி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் ஏறியாச்சு. அங்கேருந்து மெட்ரோவில் ஏறினேன், எம்ஆர்எஸ் மாலில் இருந்து மெட்ரோவில் ஏறி அங்கேருந்து கிளம்பியாச்சு.
அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வீடியோ எடுத்தேன். எமரல்ஸ் இருந்து ஏறினோடனே மெட்ரோவிலேருந்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் அங்கே உள்ள ஏரியா துபாய் வந்து எமரல்ஸ் மால்லேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம், யூனியன் போகிறோம். யூனியனுக்கு போகும்போது உள்ள வீடியோ தான் அது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். அதில் போகும்போதே நமக்கு புர்ஜ் கலிஃபா எல்லாமே வரும். இந்த எல்லா பிளேஸும் அந்த என்ட்ரன்ஸில் வர எவ்வளோ அழகாக இருக்குது. துபாய் வந்து எல்லாம் மெட்ரோவில் போய் பாருங்கள். மெட்ரோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு நாள் லீவ் தான், ஒன் டே லீவை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அதாவது ரூம்லேயே படுத்து தூங்காமல் இவ்வளோ 2 வருஷமாக ரூமில் தான் படுத்துவாங்க. லீவுனாலே ரூமில் படுத்துவாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வெளியில் சுற்றணுன்ட்டு. ஃபஸ்ட் டைம் தான் போனேன். ஃபஸ்ட்டு போகும்போது எல்லா வீடியோ எடுத்தாச்சு. என்ஜாய்மெண்ட்டு தான். என்ன பண்ண லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி யூனியன் பஸ்ஸில் ஏறி வரும்போது இந்த மாதிரி பிளேஸ் கிடச்சாச்சு. அதே ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த மீன் வாயில் தண்ணி விழுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு அங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சிக்னல் போட்டிருந்தாங்க, அதனால் அப்படியே நின்றுட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே இருந்தாச்சு. பாருங்கள் இது வந்து மேலே டபுள் டக்கர் பஸ்ஸு தான் ஏறணும். மேலே இருந்து வீடியோ எடுக்க ஈஸியாக இருந்துச்சு, அதனால் எடுத்தாச்சு. அது தாண்டி வரும்போது ஏர்போர்ட்டு பக்கம் வந்தோடனே ஃப்ளேன்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு. அது ஃப்ளேன் சொல்லுவீங்களேன், போன மாதிரி வரும்போது அந்த மாதிரி தான். ப்ளேன் எல்லாம் பக்கத்தில் தான் போகுது. நம்ம ஊரில் ப்ளேனை பார்க்கணுன்னா உயரத்தில் போகும். உயரத்தில் இப்போ ரொம்ப சின்னதாக போகும். இங்கே தான் ப்ரைஸ் பக்கத்துலேயே போகுது. சிக்னலில் எல்லா வண்டியும் நிற்க பாருங்க. வர வழியில் நம்ம ஊரில் வேப்ப மரம்லாம் அங்கே நல்லாக்கா செஞ்சுருக்கானோ. வேப்ப மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வேப்ப மரம் தான், எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் தான். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பஸ்ஸில் இருந்து பார்க்கறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. மேலே ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்தோன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு மேலே இருந்து பார்த்ததுனால எல்லாமே பார்த்து ரசிச்சாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு நடந்த அந்த போர்டு இருக்குது. அதில் நம்ம கல்யாணோட அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்துச்சு. அதை பார்த்தோன்னா நமக்கு நல்ல சந்தோஷம். அது பாருங்கள் எல்லோரும், இடம் சூப்பர். நல்ல வண்டி எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் நடந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கணும். எல்லாமே எங்கேருந்து இது யூனியன்லேருந்து மறுபடியும் நம்ம ஷார்ஜாவுக்கு வர்றோம். திரும்பி வரும்போது அடுத்த வீடியோ தான்.